சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா அதில் நீயே சென்றாகவே அங்கு நான் வந்தாகவே. நான் சொல்றேன், ஜான் ஜெபராஜை விட ஜஸ்டின் மிக மிக மோசமானவன், கேவலமானவன், கத்தருக்கு எதிரானவன் என்பதை நான் பகிரங்கமா தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமும் போதனையும் கத்தருக்கு விரோதமான போதனை, வசனத்துக்கு விரோதமான போதனை, துரு இச்சைகளை தூண்டிவிடும்படியான போதனை, பொருளாசையை தூண்டிவிடியான போதனை, இச்சையை தூண்டிவிடும்படியான போதனை. அவர் பேசும்போது சொல்றான், என்ன அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மனைவி கூட கொஞ்சிக்கிட்டு இருந்தாராம், பிள்ளை வந்துருச்சான். அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியலையா. அந்த மாதிரி இவர் சினிமா பாட்டை பாடும்போது கடவுள்கிட்ட இவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாராம். நமக்கெல்லாம் அது புரியாம இருக்குதான். என்ன சொல்றாருன்னா, இவர் சினிமா பாட்டு பாடுவதற்கு ஏன்பா அப்படிலாம் சினிமா பாட்டு புல்பீட்ல நின்று பாடுற, இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை, ஒரு ஊழியனுக்கு இது அழகல்ல என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கடவுளை அவர் கொஞ்சி கொண்டிருக்கிறாராம். கடவுளை இவங்களும் சினிமா பாட்டு மூலியமாக பாடி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைங்க வர்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எந்த மாதிரியான அவலட்சணமான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு போதனை என்பதை சிந்தித்து பாருங்க. தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருங்க. இப்ப தொடர்ந்து ஜான் ஜெபராஜன் விஷயத்த நம்ம பேசணும்னு பலர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்களும் அவன மாதிரியே தப்பான சில வேதத்தின் சம்பவங்களை தப்பா புரிஞ்சுக்கிறது. பாருங்க, அங்க வேசிய கல்லறிஞ்சு எரிய வரும் பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது கல்லறிய கடவன் என்று இயேசு சொன்னார் பாத்தீங்களா. இன்னைக்கு ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, யோக்கியவான் மாதிரி ஜான் ஜெபராஜை குற்றச்சாட்டுறாங்க. ஐயோ அது இது லொட்டு லொசுக்கு, என்னையா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜான் ஜெபராஜ் என்ன வேசி தொழிலா செஞ்சுட்டு இருந்தாரு? ஜான் ஜெபராஜ் கடவுளுக்கு தானே ஊழியை செஞ்சுட்டு இருந்து போய் விழுந்து போனார். அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு வேசி தொழிலே இருக்கிறவங்களை மீட்டெடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம தூக்கு எடுக்கணும், அவங்களை நியாயம் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு கர்த்தருடைய ஊழியம் தவறு செய்யும் போது அதுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறையை வேதம் சொல்கிறது, அதைத்தான் நான் முந்தின வீடியோல கொடுத்திருப்பேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை தெளிவாக எடுத்து வாசியுங்கள். ஒரு சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் தவறு செய்யும் போது என்ன மாதிரியான நடவடிக்கையை சபை செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கொடுத்துருச்சு. அதை தாண்டி நம்ம வேதத்துக்கு விரோதமாக சிந்திப்பதுங்கிறது அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலாக முடியும். நான் கேட்கிறேன், ஐயா இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்களே, தாவீது எல்லாம் எடுத்து பேசுறீங்க. தாவீது தவறு செய்யும்போது அவர் அபிஷேகத்தை தேவன் எடுத்துக்கொள்ளவில்லையே, ஏன் தாவீது பச்சைபர் இடத்துல தவறு செய்யும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இத மறைமுகமான இடத்துல செஞ்ச, ஆனா இதற்குரிய தண்டனையை நான் வெளிச்சமான இடத்துல உன் பாவத்தை எல்லாம் நான் சுட்டி காட்டுவேன்னு சொல்லி கடவுள் அந்த தண்டனையை தாவீதுடைய வாழ்க்கையில கொடுத்தார். தன்னுடைய மகனாகிய அப்சலோமே தாவீதுடைய மறுமனை ஆட்டிகள் கிட்ட எல்லாம் தவறாக நடந்து அசிங்கப்படுத்தின விஷயத்தை பார்க்கிறோம். எதனால? தாவீது செய்த பாவம். நான் பகிரங்கமாக இதை பதிவு செய்ய நான் பயப்படுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க அத்தனை பேரும் தேவ சபையை நிந்திக்கிறார்கள், கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள், வீணிலே வணங்குகிறார்கள். அதை வைராக்கியமா பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு தீர்க்கதரிசிக்கலாம் பேசுனாங்க. அதனால நானும் அப்படியே பேசுறதுல நான் எந்த ஒரு அச்சமும் ஐயமும் வர்றது. நீங்க சிந்தித்து பாருங்க எப்படி எல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க.